மலேசியாவுக்கு வந்திருக்கோம். நம்மளை யாராவது சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இங்கே ஒரு 2 வகுப்பு வச்சுருக்கிறோம். சனிக்கிழமை வரைக்கும் இங்கே தான் இருக்கிறோம். அந்த யூடியூப்பில் போஸ்டரில் அட்ரஸ் அந்த நம்பர் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துட்டு வாங்க. பிரபஞ்சத்தோடைய வழிகாட்டுதல் பேரில் வந்திருக்கிறோம். எத்தனையோ குருமார்கள் வந்து இங்கே சத்சங்கம் பண்ணியிருக்கிறாங்க, தியானத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. நான் அதுக்கு வரலை. நான் மோட்சம் சம்பந்தமாக மனிதர்களுக்கு ஒரு பெரிய தீர்வையும் விடுதலையும் அளிக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். மலேசியாவில் இருக்கிற மக்களுக்கும் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய செயலையும் ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ளே இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது காலத்தோடைய கணக்காக இருக்குது, காலத்தோட கட்டாயமாக இருக்குது. இதுவே ஒரு குண்டலினி சக்திக்குரிய நாடு தான் இந்த நாடு. இந்த நாடு குபேர நாடுன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சகோதரிகள் ஒரு இடம் தேர்வு பண்ணியிருக்காங்க. அந்த அட்ரஸ் கீழே கொடுத்துருக்குறோம், அதையும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த நாளும் இங்கே வகுப்பு இருக்குது. எந்த சார்ஜ் எந்த விஷயமும் இல்லை. இயல்பாக யதார்த்தமாக வாங்க. நம்மளால் என்ன உங்களுக்கு என்னகிட்ட இருந்து தியானத்துக்குள்ளே இருந்தோ ஒரு செயல் வடிவத்தை நம்ம என்ன உங்களுக்கு கடத்த முடியுமோ அதை கடத்துகிறோம். 100% மோட்சத்துக்காக ஒரு செயலுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். பார்த்துக்கலாம். ஒரு நல்ல செயலோட நேரில் சந்திப்போம். இந்த ஞானிகள், குரு, இந்த மாதிரி நமக்கு பிடிச்சவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது, அவங்கள சந்திக்க போகிறது, இதெல்லாம் எதற்காக நிகழுது, எதற்காக நிகழ்ந்து கொண்டே இருக்குது, எதற்காக நாமளும் அதை மேற்கொள்கிறோம், எதற்காக பெரியவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒரு குருக்கிட்ட அமர்ந்திருந்து ஒரு குருவை பார்க்கறது, ஒரு குருவோட ட்ராவல் பண்ணுறதுன்னா இது அடிப்படையில் பெரிய காரணம் இருக்குது, பெரிய செயல் வடிவம் இருக்குது. இப்போ இந்த அபான வாயு, இந்த குண்டலினி சக்தி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்லும்போது ஒரு இயற்கையாக இந்தியாவில் எத்தனையோ குருமார்கள் பெரிய அதிசயங்களை செஞ்சுருக்கிறாங்க. பெரிய அதிசயங்களை அவங்களுடைய அந்த அபான வாயு விழித்து அது ஒரு பெரிய அலைவரிசையை ஏற்படுத்தும் போது அவங்க எத்தனையோ சித்துக்கள், எத்தனையோ விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வரம் பெற்றவர்கள், சாபம் பெற்றவர்கள், வரம் பெற்றும் சாபம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள், வெறும் வரமே இல்லாமல் வெறும் சாபத்தாலே இருக்கிறவங்கன்னு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த வரம் பெற்றவன் என்னன்னா, அந்த அபான வாயில் விழித்து இருக்கிறதுனால அவன் பெரிய அதிசயங்களையும் பெரிய பெரிய சாமியார் வேலைகளையும் பெரிய பெரிய அற்புதங்களையும் அவன் நிகழ்த்திடுறான். ஆனா அவன் அந்த வரம் தீரும் போது, இல்ல வரம் இருந்துகிட்டு இருக்கும் போதே அவனுக்குள்ள அந்த சாபத்தோட வெளிப்பாடுல என்னன்னா, அவன் மரணம் ரொம்ப மோசமாக மாறி போயிடும். பெரிய பெரிய நடிகன், நடிகையோ, தொழிலதிபரோ, பெரிய பாதுகாப்பு துறையில் இருக்கிறவங்கலாம் விமான விபத்துல செத்து போனவன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய நடிகன், பெரிய பெரிய தொழிலதிபர், இந்த நாட்டுல உலகத்துல ஆண்ட அத்தனை பேருடைய மரணத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா மிக மோசமான மரணமா தான் இருக்கும். ஏஜ்டாகி இறந்தாலும் யாருடைய மரணமும் புனித மரணமா நீங்க ஒரே ஒருத்தரை இந்தியாவில் பட்டியலிட்டு நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. நான் சொன்ன லிஸ்ட்ல எல்லாரும் கிட்டத்தட்ட 500 கோடியை கிராஸ் பண்ணி சொத்துக்காரவங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட அதிகாரமும் புகழ் உச்சத்திலே இருந்தவங்க. இவங்க யாராவது ஒரு திருப்தியான மரணத்தை அடைஞ்சாங்கன்னு நீங்களே சொல்லுங்க. அப்ப இந்த வரம் அப்படி இருக்கும்போது அந்த செயலில் புகழோட உச்சம் எல்லாம் நடக்குது. ஆனா ஒருத்தருடைய சாபத்துல தன்னுடைய மரணத்தையோ தன்னுடைய செயலையோ அதிகாரத்தை வச்சு வெல்ல முடியல. அப்ப அதிகாரமும் எல்லாம் ஃபேன்ஸ், கட்சி, தொண்டன் எது இருந்தும் ஒருத்தனுடைய மரணத்தையோ ஒருத்தனுடைய சாபத்தை அவனால நிவர்த்தி செய்து கொள்ள முடியல. இங்க என்ன, சாப நிவர்த்தி செய்வதற்கு ஆள் இல்ல, சாபத்தை நிகழ்த்தி கொள்ள முடியல, சாபத்திலிருந்து நிவர்த்தி ஆக வழியே இல்லை. அப்ப ஒரு ஏழையா இருக்கிறவன் ஏன் ஏழையா இருக்கிறான்னா, சாபத்தில் இருக்கிறனால. அவன் சாபங்கிறது எதுங்க, அவனுடைய உறுப்புகள், அவனுடைய நரம்புகள், அவனுடைய நாக்கு எல்லாமே சாபம்தான். ஒருத்தனுக்கு சைனஸ், ஒருத்தனுக்கு சுகரு, ஒருத்தனுக்கு ப்ரெஷரு, ஒருத்தனுக்கு தைராய்டு, ஒருத்தனுக்கு உள் மூலம், ஒருத்தனுக்கு வெளி மூலம், ஒருத்தனுக்கு மண்டை சூடுல செயல், ஒருத்தனுக்கு கிட்னி ப்ராப்ளம், ஒருத்தனுக்கு லிவர் ப்ராப்ளம், ஒருத்தனுக்கு எல்லாமே அவனே ப்ராப்ளம், ஒருத்தன் மொத்தமா கோமாவிலே படுத்திருக்கிறான். இது எல்லாமே சாபம். இப்ப ஒரு மிக உயர்ந்தவன் இந்த உலகத்துல ஓசோ எவ்வளவு ஃபேன்ஸ், எவ்வளோ பேர் ஆள் கொண்டான்.
அவரே வந்து கீழ்நிலையில தான் செத்து போனார். கீழ்நிலையில தான் செத்து போனார். நீங்க அந்த லிங்க் எடுத்தாருல, அவர் செத்து தான் போனார். இந்த லிங்க் எடுத்தவன், சொம்பு எடுத்தவன், பெரிய 10,000 ஏக்கர்ல வந்து ஆசிரமம் வச்சிருந்தவன் எல்லா பேரும் செத்து போனாங்க. ஏன்னா அந்த வரம் இருக்கிற வரைக்கும் அந்த அபான வாயின் விழிச்சு அந்த குண்டலினி சக்தியில அவன் வாழாது வாழ்ந்தான். ஆனா அவன் சாபத்திலிருந்து அவனால மீட்டுக்கொள்ள முடியல. சாப விமோசனம் அவனுக்கு கிடைக்கல. அப்ப ஒரு குருவை பார்க்க வர்றது, ஒரு குருவோட நிக்கிறது எதுக்குன்னா, அவரு உண்மையான வேற ஒரு வடிவத்துக்குள்ள வளர்ந்திருந்தார்னா அவர்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும்னா, அவர் வளர்ந்ததுக்கு ரீசன் அவர்கிட்டயும் சாபம் இருக்கு. அவர் சாபத்தை எடுத்திருந்தார்னா அவர் உனக்கு சாபத்திலிருந்து சாப விமோச்சனம் அளிப்பார் என்பதற்கு தான் ஒரு குருவை பார்க்க வர்றது. ஒரு குரு கிட்ட இருக்கிற ரோல் என்னன்னா, அவரு சாபத்திலிருந்து விடுபட்டவரா இருக்கணும். இங்க நோட் பயந்து என்னன்னா, நோட் பண்ற வேண்டிய விஷயம் என்னன்னா, அவரே சாபத்துக்குரிய குருநாதரா இருக்கக்கூடாது. அவரு சாபத்திலிருந்து வெளியில வந்தவராகவும் அவரே விடுதலையானவரா இருக்கணும். இதுதான் நம்ம பேச போறோம். விடுதலையானவர் சாபத்திலிருந்து வந்தவரா இருந்தாதான் அவர்கிட்ட போகும்போது அங்க என்ன ஆகுன்னா, அந்த சாப விமோசனம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும். இப்ப ஒரு என்னுடைய குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்கு. தாலி கட்டின ஒரு பொண்டாட்டி இருக்கு. இதுங்கெல்லாம் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல அதுங்க குளத்துக்குள்ள பல குளத்திலிருந்து கடக்கும். பல குளத்திலிருந்து ஒவ்வொரு குளத்திலையா அலசி மீண்டும் 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 நம்ம போட்டுக்கிறத நம்மளே கண்ணால பார்த்துருக்கோம். அப்ப வெறும் வாழ்க்கை கிடையாது, சாபத்திலிருந்து ஒரு குளத்திலிருந்து எப்படி ஷிஃப்ட் பண்ணப்படுது அப்படிங்கிறது பார்க்கணும். அப்ப வாழ்க்கையில ஒருத்தருடைய வாழ்க்கை கிடைச்சிருக்கு, ஒரு கணவன் 2 குழந்தை பெற்றுட்டோம், இது ஒரு மனைவி, ஒரு கணவன் இவரோட மனைவியா இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, அந்த சாபத்தை அவனால தீர்க்க முடியுதுங்கிறது இருக்குல்ல, அதுதான் பெரிய விஷயம். அப்ப எமக்கெல்லாம் உணர்த்தப்பட்டது, இந்த சாபம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு 3 பேர்த்த அவனோட காம்பினேஷன் பண்ணி விட்டேன். அவனுங்களை வந்து ஏதோ ஒரு வடிவத்துல பல ஜென்மத்துல தன்னை புரியாமே சுத்தி தெரிஞ்சான் அப்படிங்கிறது தான். இப்ப பல பேரோட நம்மளோட இருக்கிறது, நம்மளோட பயணிக்கிறதுலாம் தியானம், அனுபவம், சக்தி, பக்தி, முக்தி அதெல்லாம் தாண்டி முதல்ல சாபம் தீர்ந்தாதாண்டா சக்தி கிடைக்கும், பக்தி கிடைக்கும், முக்தி கிடைக்கும், சோறு கிடைக்கும். கிடைச்ச சோறுல நோய் இல்லாம தீவிர முடியும். இந்த சாபம் இருந்துச்சுன்னா நீ தப்பிக்க முடியாது. புரியுதா? குண்டலினியை வச்சுட்டு இந்தியாவில் ஆட்டி படைச்ச அத்தனை பேரும் குண்டலினி சக்தி இருந்தே செத்து போனான். குண்டலினி காப்பாற்ற வேண்டியதானே? ஏன்னா குண்டலினியே சாபத்துல இருந்துடா. அபானனே சாபத்துக்குரியவன் தான். அதனாலதான் பல நாகங்கள் சாபத்துக்குரிய நாகன்னு சொல்லியிருக்கிறான். புரியுதா? இங்க நான் எழுதப்பட்ட எத்தனையோ ஞானியோட புத்தகத்தை நான் நேரடியாக விமர்சனம் பண்ணேன். ஏன்னா அவன் எழுதினான்ல, எதுல இருந்து எழுதுனா, அவன் விழித்த அபானன்ல இருந்து குண்டலினி சக்தியில இருந்து ஒருத்தன் எழுதுறாங்க, ஞானத்துக்குரிய புத்தகத்தை எழுதுறாங்க, தியானத்தை சொல்லி தர்றாங்க. அந்த விழிச்சிருக்குல்ல, அதுவே சாபத்துக்குரியது. புரியுதுங்களா? அப்ப அது சாப விமோச்சனம் பெற்றா மட்டும்தான் அது என்ன உயர்ந்த செயலாக மாறும். அது சாப விமோச்சனம் பெறலன்னு அது வந்து புரோஜனற்று போயிடும். நீங்க நிறைய பேர் ஆய்வு பண்ணுங்க, படிங்க. நிறைய புத்தகங்கள் நிறைய ஆன்லைன்ல கிடக்கு. அது அள்ளி அந்த குருமார்கள்லாம் நிறைய 10,000 ஏக்கர் 20,000 ஏக்கர் 1 லட்சம் கோடி எல்லாம் வச்சிருந்தவன்லாம் நீங்க வந்து இருக்கிற ஆள்லாம் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலேயே, உலகத்திலே பெரிய பெரிய சாமியார்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய தொழிலதிபர்லாம் இருக்காங்க. அவங்களோட சாவோட 4 பேஜ் மட்டும் எடுத்து படிங்க. தனக்கே தெரியாது இந்த மாதிரி மரணம் நிகழ்ந்து, அதுதான் சாபம். புரியுதா? அந்த வடிவத்துக்குள்ளதான் இருக்கு. அப்ப ஒரு குருவை பார்க்கறது மெயின் வந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்க லைஃப்ல வந்து அவங்களால முடியாது. அவங்க வந்து குழம்புக்கு வேணா புளியை கரைச்சி ஊத்தலாம். புரியுதா? கையில ஏடிஎம் எடுத்து சரக்குன்னு உருவி பணத்தை எடுத்துட்டு போகலாம். ஆனா உங்க அப்பானாலேயோ உங்க அம்மாவாலேயோ உங்க உறவாலேயோ சாபத்தை நீக்க முடியாது. அந்த சாபத்தை நீக்கிறதுக்குன்னு ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கிறான், அவன் தான் குரு. அவன் சாபத்தை அவன் நீக்கினாதான் அவன் அதை செய்ய முடியும். அப்ப பொதுவா உலகத்துல ஒரு குரு பின்னால ஒருத்தன் வர்றான்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து அவன் விடுபட்டவனா இருக்கணும். எதுல இருந்து விடுபட்டவன்? சாபத்திலிருந்து விடுபட்டாதாங்க ஞானமே பிறக்கும். ஏன்னா ஞானம் பிறக்காதுங்க. எந்த சக்தியா இருந்தாலும் சாபம் பெற்ற சக்தியை வச்சுக்கிட்டு இங்க ஜெயிக்கவே முடியாது, சாதிக்கவே முடியாது. சக்தியே அந்த ஞானங்கிறத என்னன்னா அந்த செயல்ல இருந்து விடுபடுறதுதான் ஞானமே. புரியுதுங்களா? அப்ப நான் உங்களுக்கு வந்து தெளிவா பல சொல்லிட்டேன். அதுக்காக அவன் என்ன சொல்றான் அப்படின்னா,
இந்த முதுகு தண்டுவடம் இருக்குல்ல, இந்த முதுகு தண்டுவடம் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய ஞானிகள் நிறைய சித்தர்கள் வந்து காவி வேட்டி கட்டிட்டு தண்டம் கமண்டலம்னு வச்சிருப்பான். அதை நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப இந்த முதுகு தண்டுவடத்துல அவன் முக்கியமா பயன்படுத்துறான். அப்ப இந்த முதுகு தண்டுவடத்துல என்னன்னா, அந்த இடகலை பின்கலையில சந்திரன் எங்க ஓடணுமோ அங்கதான் ஓடணும், சூரியன் எங்க ஓடணுமோ அங்கதான் ஓடணும். இங்க என்ன போறதுன்னா, இடகலை பின்கலைய மாறி போய் நிறைய பேருக்கு ஞானம் மாதிரி கிடைச்சிருக்கு, ஒரு சக்தி மாதிரி கிடைச்சிருக்கு. அப்ப லெப்ட் ரைட்டே மாறி போய் சந்திரன் ஓடக்கூடிய சுவாசத்துல சூரியன் ஓடி இருக்கு, சூரியன் ஓடக்கூடிய கலையில சந்திரன் ஓடி இருக்கு. இப்ப முன்பக்கம் விழிக்க வேண்டிய ஒரு நாடி பின்பக்கம் விழிச்சிருக்கு, பின்பக்கம் விழிக்க வேண்டிய நாடி முன்பக்கம் விழிச்சிருக்கு. இந்த மாதிரி பல சூழல்கள்ல பல பேருக்கு நிகழ்ந்திருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இது சாபத்துக்குரிய செயல் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒருத்தனுக்குள்ள வாழ்க்கையில இந்த இடுப்புல ஒரு நாள் அவன் வந்து வாழ்க்கையில மிக முக்கியமாக அவனுடைய உடல்ல ஒரு நாள் வந்து அவன் எல்லாத்துலயும் விடுபட்டு அவனுடைய சொந்த இடத்துக்கு திரும்புவான். அதுக்கு பாதுகாப்பா ஒரு சித்தர் எதை பயன்படுத்தினா அப்படின்னா, சித்தர்னு சொல்ல ஒரு அலைவரிசைய அதுவும் சொல்றேன், ஒரு குறியீடு. ஒரு சித்தருங்கிற அந்த வேர்டு, சித்தருங்கிற ஒரு புகைப்படமே ஒரு குறியீடு. இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு புகைப்படம். இதை எப்படி ஆட் பண்றோம்னா, உனக்கு ரெஃபரன்ஸுக்கான புகைப்படமா ஆட் பண்ணி ஒரு டிராயிங் மாதிரி பண்ணி கொடுக்குறோம். அப்ப அந்த சித்தர் அப்படிங்கிற அந்த ரெஃபரன்ஸ் புகைப்படத்திலிருந்து அவன் கருவியா யூஸ் பண்ணது ரெண்டே விஷயம்தான், வேற எதுவும் கிடையாது. அவனுடைய உடை, அவனுடைய உத்திர எதுவும் கிடையாது. கமண்டலம், தண்டம், இது ரெண்டு தான். அவனுடைய உருவத்திலையும் அது பக்கத்துல இருக்கிறது ரெண்டு தான். இதை என்ன சொல்றான்னா, அந்த தண்டம் அப்படிங்கிறத முதுகு தண்டுவடமா வச்சிட்டான். இந்த தண்டத்தை இப்ப இவன் இங்க இருந்து அபான வாயிலிருந்து விழிச்சு இந்த குண்டலினி சக்தி விழிச்சு முதுகு தண்டு வழியா தான் போகணும். முன் வழியா அதோடைய அலைவரிசை தான் போகணும், அது அலைவரிசை தான் தாக்கணும். அதோடைய செயல்பாடுகள் நேரடியாக ரூட்டு மாறாம அது முதுகு தண்டுல தான் போகணும். அதுதான் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்க சூழல், அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்க செயல். அப்ப இங்கிருந்து ஒருத்தன் விழிச்சவன் ஒரு நல்ல முறையில வேலை செஞ்சு பல நாள் வேலை செஞ்சு பணி செஞ்சு ஒரு இடத்துல போய் என்ன பண்ணுவான், கழுத்துக்கிட்ட அந்த உள்நாக்குன்னு சொல்றல பெடரிக்கு கீழே நின்றுவான். யாரு? இந்த அபானன் போய் அங்க போய் நின்றுவான். அங்க ஏன் நிக்கிறான் அப்படின்னா, அவனுடைய சாபம் சரியானதான் அவன் அந்த இடத்துக்கு போக முடியும். அவன் விழிச்சுட்டான், அவன் வந்து பயங்கரமா இருக்கிறான், அலைவரிசையா இருக்கிறான், சக்தியா இருக்கிறான், எல்லாம் இருக்கிறான். ஆனா அந்த இடத்துக்கு போகணும்னா அவன் சாபம் தீரணும். அவன் சாபம் தீர்ந்தா என்ன ஆகும்னா, அவனுக்கு என்னங்க ப்ராப்ளம், எப்பங்க அவன் சாபம் தீரும் எப்படிங்கன்னா, இப்ப அவனுக்கு விழித்தான், இறை அலைவரிசை, இறை சக்தி எல்லாம் தெரியுது. ஆனா அவன் யாருன்னே அவனுக்கு தெரியல. விவேகானந்தர் வேலையை செஞ்சுட்டு 38 ஆண்டுகள்ல உயிரை விட போற 4வது நாளுக்கு முன்னாடிதான் தான் யாருன்னே தெரிஞ்சிச்சு. இது உங்களுக்கு தெரியுமில்ல? அப்ப மறைக்கப்பட்டிருக்கிற, அதான் சொல்றாங்க, அந்த மெமரியில இருக்கிற அந்த ஒரிஜினல் தான் யாருங்கிற அந்த சக்திய தெரியாது, மறைச்சிருக்கும். அப்ப அந்த மறைப்பு விலகப்பட்டாதான் அதுல இருந்து என்ன தெரியும், நீ யாரு, எப்படி போகணுங்கிற அந்த ரூட்டு தெரியும். அப்ப அந்த அபானனுக்கு எங்க போய் செட்டில் ஆகணும், எப்படி செட்டில் ஆகணும் அப்படிங்கிற அந்த சூழல் அது வந்து தெரியாதனால ஒரு இடத்துக்குள்ள அதோட சக்தியை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இதுவே என்னோட இருப்பிடம்னு சொல்லிட்டு உள்நாக்குல போய் உட்கார்ந்து வச்சிருக்கான். உள்நாக்குல இருந்துகிட்டே என்ன செய்யறான், இதுதான் என் இடம்னு நினைச்சுக்கிட்டு இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லா ஞானிகள் பேர்ல சொல்லி புத்தகம் எழுதி தள்ளவன், 10,000 ஏக்கத்துல ஆசிரமம் கட்டினவன், மிகப்பெரிய சாதனையை சொன்னவன், மிகப்பெரிய ஜாம்பவான்னு சொன்னவன், இப்பயும் ஜாம்பவான்னு சொல்லி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் இதை தாண்டி வரமாட்டாங்க, இதுக்கு கீழே நிற்பாங்க, இல்லைன்னா எட்ஜு போனா அங்கே போய் உட்காந்துக்குவாங்க. அப்ப அதிலிருந்து ஒருத்தனுக்கு சாபம் நீங்கப்படும் போது, நல்லா கவனிங்க, சாபம் நீங்கப்படும் போது அவனுக்கு என்ன ஆகுது, அந்த மெமரியிலேருந்து அவனுடைய பழைய முன்ஜென்ம ஞாபகம் வந்துடுது. அப்ப அந்த பழைய முன்ஜென்மத்தோட ஞாபகம் வந்ததோட வெளிப்பாடு அவனுக்கு எங்க போகணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றான், அந்த பின்பக்கமா திருப்பியும் தண்டத்துல ஏறி கமண்டலத்துல போய் குதிக்கிறான். தண்டத்துல ஏறி போய் கமண்டலத்துல குதிக்கிறான். கமண்டலங்கிறது உங்களுக்கு தெரியும்ல, தலையில என்னவா இருக்கு, நம்ம வந்து கபாலம் சொல்லியிருக்கிறோம்ல, அந்த கபாலத்துல போய் குதிக்கிறான். அப்ப அவன் கபாலத்துல போய் குதிச்சவனுக்கு என்ன ஆகும், விடுதலை ஆயிட்டான்னு அர்த்தம். அப்ப ஒரு ஞானியை வந்து என்ன மேற்கோள் காட்டுவாங்கன்னா, இது 2ல தான் தன்னை அடக்கி வச்சிருப்பான். அவனுடைய ஒட்டுமொத்தமான சக்தியை எங்க அடக்கி வச்சிருப்பான்னா கமண்டலத்தில் அடக்கி வச்சிருப்பான். அப்ப கமண்டலத்தை எடுத்து அந்த செயல் வடிவத்திலேருந்து ஒரு சின்ன நீர் எடுத்து யாருக்காவது தெளிச்சான்னா
அவனுக்கு என்ன ஆகும்? முக்தி கிடைக்கும். அப்ப அவன் என்னவான்? மரணத்திலிருந்து விடுபடுவான், சாபத்திலிருந்து விடுபடுவான், பிறப்பிலிருந்து விடுபடுவான் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். அப்ப கமண்டலங்கிறது எதுன்னா அவனுடைய இருப்பிடம். அதுதான் இந்த பிரம்மத்தோட மேல இருக்குல்ல, பிரம்மம்னு சொல்றோம்ல, அவனுடைய உச்சபட்ச ஒரு இடம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடம் தான் கமண்டலம். அப்ப ஒருத்தனுடைய தலையுடைய உச்சியில போய் பெடரி வழியாக தண்டம் வழியாக ஏறி கமண்டலத்துல போய் குதிச்சவன் விடுதலை ஆனான்னு பேரு. அப்ப விடுதலை ஆனவன் என்னன்னா அந்த கமண்டலத்துக்குள்ள இருந்துகிட்டு அவன் என்ன பண்ணுவான்? உச்சியை நோக்கி அவன் இடத்துக்கு போறதுக்கு பரகாயுத யோகமா அவன் மேல போய் ஆகாயத்தை போய் சென்றடைந்து விடுவான். அப்ப ஒரு ராக்கெட்டை உருவாக்கி ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு ஹெலிகாப்டரை இறக்கிறதுக்கு ஒரு ஹெலிபேட் அமைப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவன் இடத்துக்கு போறதுக்கான ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்குள்ள போய் அமர்ந்து அங்கிருந்து அவன் இடத்துக்கு சென்று விடுவான். அப்ப அதுல இருந்து அவன் இடத்துக்கு அவன் போறான்னா, இவ்வளவு நாள் போக முடியலன்னா அவன் சாபத்திலிருந்து விடுபட்டு விட்டான், அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, அங்கிருந்து அவன் செல்கிறான். அப்படிதான் இதோடைய பொருள். புரியுதுங்களா? அப்ப ஒரு ஒரு வெளியில என்ன பண்ணிட்டான் நம்ம ஆளுங்க? கமண்டலத்தை கையில வச்சுக்கிட்டு தண்டத்தை கையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான் ஊரு ஃபுல்லா. உனக்குள்ளே ஒரு தண்டம் இருக்கு, உனக்குள்ளே ஒரு கமண்டலம் இருக்கு. இதை அறிந்து இதுக்குள்ளிருந்து ஒரு வேலையை செஞ்சு நீ விடுதலை ஆனா ஒரு வேலையை செஞ்சுக்கலாம். அப்ப இந்த மாதிரி கமண்டலத்துல விழுப்பட்டவன் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். அப்ப எப்படி மோட்சத்தை கொடுக்கறான் அப்படின்னா, அவனையே மரணம் அடையாம அவனை எழுப்பி கொண்டவன்னு பேரு. புரியுதுங்களா? இதுல போய் தான் விழுந்தாரு யாரு? ஏசுநாதர் இதுல போய் தான் விழுந்தாரு. விழுந்துட்டு இதுல இருந்து தான் என்ன செஞ்சாரு? அவருடைய இடத்துக்கு போனார். புரியுதுங்களா? இதுல விழுந்து 3வது நாள் விழித்து அவர் என்ன பண்ணாரு? பரகாயுத யோகம் மூலியமாக மேலே சென்றடைந்தார். அப்படிங்கிறது உண்மையான செயல் வடிவமாக இருக்கக்கூடிய விஷயம். அப்ப இந்த செயல் வடிவத்துக்குள்ளேருந்து ஒரு குருங்கிறவங்க ஒரு வகுப்புக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் சொல்றது என்னன்னா, ஒரு மனிதருக்குள்ள நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் ஏதோ ஒரு வடிவத்துல அறியாமையில நமக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவத்துல ஒரு சாபம் நம்மளை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. என்ன செயல் வைந்தாலும், நம்ம எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய திறமசாலியா இருந்தாலும், ஒரு இடத்தில் நாம் பலவீனப்படுகிறோம், ஒரு இடத்துல துன்பப்படுறோம், ஒரு இடத்துல மாட்டிக்கிறோம். ஆனா மொத்தமான துன்பம் எது என்று கேட்டா மரணம். அதனாலதான் சொல்றான், கமண்டலத்துல போய் விழுந்தவன் சொல்றான், இறந்தவனை புழைக்க வைக்கிறதுக்கு எவனுக்கு எதுவும் தெரியாது, இறந்தவனை தூக்கிட்டு போய் புதைக்கிறாங்க இல்ல எரிக்கிறாங்க. எவனுக்கும் அந்த இறக்கிறதுக்கு அந்த இறந்தவனை என்ன செய்யணும்னு இன்ன வரைக்கும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சொல்யூஷன் டிஸ்போஸ் தான் பண்றாங்க. புரியுதுங்களா? இறந்தவனை என்ன பண்றாங்க? டிஸ்போஸ் பண்றாங்க. ஒண்ணு எரிச்சிடுறாங்க இல்ல புதைச்சிடுறாங்க. வேற எதுவும் அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவே தெரியாது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தேசத்துல உள்ளவனுக்கும் அதுதான் ஆல்டர்னேட்டிவ் தெரியாது. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, அதிலிருந்து நான் விடுபட்டு, அப்ப அவன் என்ன சொல்லிக்கிறான்? நானே மரணத்திலிருந்து தப்பிச்சவன், அப்ப சாவுல இருந்து விடுபட்டு நான் என்னுடைய சொந்த இடத்துக்கு போயிட்டேங்கிறான். புரியுதுங்களா? அப்ப இதுதான் என்னன்னா, பல நாள் அவனால சாவுல இருந்து தப்பிக்க முடியல. அப்ப ஏன் தப்பிச்சான்னா, சாபத்திலிருந்து விடுபட்டதுனால தப்பிச்சேங்கிறான். இதுதான் விஷயம். இப்ப இந்த விஷயத்த இத சொன்னோம்ச்சுங்களே, சில பேருக்கு புரியாது. ஏன் புரியாதுன்னா, சாபத்தோட ராஜாவா இருக்கிறவனுக்கு இது புரியாது. கொஞ்சோண்டு சாபத்தை விளக்கிட்டு ஜன்னல்ல கொஞ்சம் ஸ்கிரீனை விளக்கிட்டு உலகத்தை பாக்குறான் பாரு, அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும். புரியுதா? அப்ப இதுதான் இதோடைய விஷயம். இப்ப இது ஒருத்தனுக்கு புரியுதுன்னு வச்சுங்களே, அவனுக்கு கொஞ்சம் சாபத்திலிருந்து ஏதோ ஒரு விஷயத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு விஷயத்த பார்க்க போறான்னு அர்த்தம். இப்ப தூரத்துல பார்த்து ஒரு வியூல ஒரு இடத்த பார்த்துட்டு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டோன்னே அவங்களுக்கு தெரியுதும்பாங்க. ஆனா ஒரு கணவன் மனைவி தான் ஒரு ஜன்னலை திறந்து அங்க தெரியுதா அப்படின்னா தெரியுதும்பாங்க. ஆனா அவர் பார்த்த விதம், அவர் அனுபவிச்ச இடத்த அதே மாதிரி இவங்க அனுபவிக்க மாட்டாங்க. அப்ப ஒரே பார்வை, ஒரே நோக்கல், ஒரே செயல், ஆனா 2 பேருடைய அந்த ஃபீல் வேற வேற விதமா இருக்கும். புரியுதுங்களா? ஒரு பையன்கிட்ட ஒரு போட்டோ கேமராவை கொடுத்து போட்டோஸ் எடுக்க சொல்லுங்க, ஒரு தந்தை கிட்ட ஒரு கேமராவை எடுத்து போட்டோ எடுக்க சொல்லுங்க, 2 பேரும் வெவ்வேறு விதமா எடுப்பாங்க. ஆனா ஒரு ஞானி என்ன சொல்றான்னா, ஒரே விதமா 2 பேருமே எடுக்கணுங்கிறான். அந்த வியூ மாறக்கூடாது அப்படிங்கிறான். அந்த வியூ
அதுல என்ன உனக்கு என்ன தெரிஞ்சிச்சோ எனக்கு அதான் தெரியணும். அதுதான் சாபம். அப்ப உனக்கு தெரிந்தது எனக்கு தெரியாது. அப்ப இங்க உலகம் முழுக்க இருக்கிறவன் என்னன்னா, உனக்கு ஒண்ணு தெரியும் எனக்கு ஒண்ணு தெரியாது இருக்குல்ல. இப்ப உனக்கு ஒண்ணு தெரிஞ்சவனு உனக்கு ஒண்ணு தெரிஞ்சவனும் தெரியாதவனுமே வாழ்ந்துகிட்டே இருக்கிறான். அப்ப இவங்களுக்குள்ள என்ன பெரிய ஒரு கம்யூனிகேஷன்ல பெரிய மாற்றத்தை இந்த உலகத்துல கொடுத்துட முடியும் அப்படிங்கிறத நாம பார்த்துக்கணும். அப்ப இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அப்ப உனக்கு ஒரு நிறைய விஷயம் அட்வான்ஸா நீ இருக்கிற எனக்கு தெரியல அப்படிங்கிறதும், உனக்கு நீ இந்த பிரிச்சுவலை வேற மாதிரி அணுகிற, இறைவனை வேற மாதிரி பார்க்கிற, என்னால பார்க்க முடியலங்கிறதுக்கும் அதுக்கு காரணம் நீயும் நானும் இல்ல, அது தாண்டி உள்ள ஒண்ணு இருக்கு. அம்மாவுக்கு தியானம் வந்ததும் மகளுக்கு தியானம் வரலங்கிறதுக்கு அம்மாவோட வயசு காரணம் கிடையாது, அம்மாவோட வளர்ப்பு காரணம் கிடையாது. அம்மாவுக்கும் உனக்கு இருக்கிறதுல வேற ஒரு காரணங்கள் இருக்கு. வெறும் வயசு பக்குவத்தினால தியானம் வந்துடாது, கடவுள் மீது பக்தி வந்துடாது. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தியானம் குருவை நோக்கி போறாங்கன்னா பக்குவம், வயசாயிருச்சு அவங்களுக்கு ஏதோ. அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. 70 வயசு ஆனவன் 5 வயசு பையன் மாதிரி தான் நடந்துக்குவான். அவருடைய 60 வயசானவன் 10 வயசு பையன் 12 வயசு பையன் மாதிரி தான் நடந்துக்குவான். பக்குவங்கிறது அது வேற, அது வார்த்தையால உதிர்க்கப்படுற விஷயம். ஆனா அங்க செயல்ங்கிறது வேற. அப்ப ஒருத்தருக்குள்ள கொஞ்சம் தெளிவடையும் போது, கொஞ்சம் இதா இருக்கும்போது, ஏதோ ஒண்ணு இதுக்குள்ள இருந்து ஒண்ணு இருக்குங்கிறதுக்கு அந்த ஒரிஜினல் பாதை இதுக்குள்ள போலாமா இருக்கு அப்படிங்கிறது அவனுடைய உள்ளுணர்வு இப்படி வர்றான். புரியுதுங்களா? ஒருத்தன் அங்கிருந்து வர்றான், இந்த பந்தல் வரைக்கும் வந்தாங்க. ஒருத்தர் வந்தாரு, பார்த்தாரு, பார்த்துட்டு டக்குன்னு அவர் போறாரு. அப்ப அவருடைய உள் உணர்வு இங்க வர சொல்லுது, அவருடைய மனம் திரும்பி அழைச்சிட்டே போகுது. அப்ப உள் உணர்வு இங்க வர வைக்குது, மாயை திரும்ப கூட்டிட்டு போகுது. புரியுதுங்களா? அப்ப உள் உணர்வு உன்னை தியானம் பண்ண வைக்குது, மாயை தியானத்தை தின்னுபிடுது. புரியுதா? பகலெல்லாம் குருவோட சத்சங்கம், இரவெல்லாம் மாயை தின்னுபிடுது. அது இதுதான் இதுக்குள்ள இருக்கிற செயல்பாடுகள். அப்ப நம்ம ஆளுங்க உடனே என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, மாயை திங்காம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க, அதுக்கு ஏதாவது பாதுகாப்பு கொடுங்க. நாங்க இந்த கொசு அடிக்கிறதுக்கு ஒரு பேட், டென்னிஸ் பேட் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நாங்க அடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கோம். புரியுதுங்களா? இதுதான் இங்க உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இப்ப இடைப்பட்ட காலத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவானன் குண்டலினி பேசணும்னா ரைட்டு, இதெல்லாம் சிறப்பா இருக்கு, அதை எப்படி மேல ஏத்துறது, அதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். நெட்ரிக்கன் அப்படின்னா அதை எப்படி திறக்கிறது, அதை எப்படி பார்க்கறது, அதுக்கு வழி சொல்லுங்க. சக்கரம் அப்படின்னா அதை எப்படி ஏக்கிறது, அதுக்கு வழி சொல்லுங்க. இல்ல இப்போ தண்டம் கமண்டலன்ட்டீங்க, தண்டத்துக்குள்ள ஏறி கமண்டலத்துல குதிக்கணுமா, இல்ல கமண்டலத்துல ஏறி தண்டத்துல குதிக்கணுமா? தண்டம் அங்க இருக்கு, கமண்டலம் அங்க இருக்கு. இது நான் குதிக்கிறதுக்கு என்ன வழி? படிக்கட்டு மாதிரி இருக்குமா, இல்ல அப்படியே சுமூகமா போய் குதிக்கலாமா, அங்க ஆழம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் ஒரு மனம் படைத்த மனிதனுக்கு கேள்வியாகவும், இதை ஒரு பயிற்சியா கொடுத்தா என்ன, இதை ஒரு செயலா சொன்னா என்ன, இதை கொஞ்சம் நீங்க விளக்குனா என்ன அப்படின்னு சொல்லிடுவாங்க. புரியுதுங்களா? இங்க தியானம் பண்ற ஒரு கிட்டத்தட்ட 20 கோடி பேத்து கையில 8 தத்துவம் கையில வச்சிருக்கிறாங்க. தத்துவம் தான் கையில வச்சிருக்கிறாங்க. அவங்க இது அதுவா நிகழணும், அது மாறணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால ஒரு குருவை எல்லாரும் பாக்குற மாதிரி இல்ல. சில எங்கேயாவது அரிதா சில குரு நம்மளாம் ஏதோ தப்பிச்சு பழைச்சு கொஞ்சோண்டு உங்களை ஏதாவது உருவத்துல கொஞ்சம் என்னன்னா ஒரு 50 கொசு சேர்ந்து கடிக்கும்ல. இப்போ நான் என்னன்னா மேக்சிமம் ஒரு 45 கொசு கடிக்க விடாம இருக்கிற ஆள் தான். கொஞ்சம் ஒரு 5-6 கொசு வேணா உன்னை கடிச்சிட்டு போட்டோம் அப்படிங்கிற ஆள் தான். சில பேர் 50 கொசுமே கடிக்கும், ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லை. அது கொஞ்சோண்டு ஏதாவது அந்த என்னன்னா கொஞ்சோண்டு எதுன்னா சக்தியெல்லாம் பெறல, சாபத்திலேருந்து கொஞ்சம் விடுபட்டிருக்கேன். என்கிட்ட சக்தியெல்லாம் கிடையாது, சாபம் இல்லை, சாபத்தை தீட்டேன். இதுதான் எனக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சின்னோண்டு ஒரு குட்டியோண்டு நான் விஷயம் வச்சிருக்கிறது. என்னன்னா சாபத்திலேருந்து கொஞ்சோண்டு வெளியில ஒடியாந்துருக்கிறேன். சாபத்தை வச்சுக்கிட்டு இங்க சக்கரை பொங்கலை கொடுத்தாலும் அதுவும் சாபம் தான். சாபம் தீர்ந்துட்டு மண்ணள்ளி கொடுத்தாலும் அது சக்கரை பொங்கல் தான். அவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப ஒருத்தன் பெரிய கோடி சொன்னா மாம்பழம் கொடுக்க வேண்டாம், கொய்யாப்பழம் கொடுக்க வேண்டாம். அவன் ஒரு நல்ல கருணையுள்ள இருந்தவனா அவன் பார்வை நல்ல பார்வையா இருந்தா அந்த பாதை கூட கெட்ட பாதை நல்ல பாதையா மாறும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஆளை பார்க்கணும்பாங்க.
ஊர்ல சொல்லுவாங்கல்ல, நல்லவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கடானா, ஒருத்தன் புருஷன் பொண்டாட்டியா போனாங்க. ஆனா பார்த்தா கால் நிறைய இருக்கு, எவன் நல்லவன்னு கண்டுபிடிக்க முடியல. புரியுதா? இன்ன வரைக்கும் 70 வயசாயிருச்சா, அந்த புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சொன்னாங்க என்கிட்ட, கால் நிறைய காலை பார்த்தா எந்த கால் நல்ல கால்னே தெரியல, இன்ன வரைக்கும் ஆசீர்வாதம் வாங்காமே இருக்கிறோம். அப்ப சொன்னாங்க, அப்ப ஒரு நாள் உங்க சாபம் தீர்ந்துச்சுன்னா அந்த கால் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன். ஒரு நாள் சாபம் தீர்ந்தா எந்த கால் நல்ல கால்னு உங்களுக்கு தெரியும். அப்ப இதுதான் விஷயம். நம்ம யார்கிட்ட வேணாலும் ஆசீர்வாதம் வாங்குறது முக்கியம் இல்லை, அது யாருடைய காலா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு சூழலா இருக்கு.